அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் சிறுகலா மற்றும் பெருகலா என்கிற மூலிகையை பற்றி பார்த்தோம். அதில் பெருகலா என்கிற மூலிகை பழத்தை கொண்டு பெண்களுக்கு, குறிப்பாக பிரசவம் ஆன பெண்களுக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எவ்வாறு அவர்கள் போக்கிக் கொள்ளலாம் என்கிற மருந்தை பார்த்தோம். இப்பொழுது ஒரு துணை மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட வயது வந்த பிறகும் பூப்படையாத பெண்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள் நாட்டு பசும்பால். அடுத்ததாக பெருகலா என்கிற கனியை கொண்டு பல்வேறு மூலிகை பொருட்களையும் சேர்த்து அரைத்த விழுது. அடுத்ததாக பனம் கற்கண்டு. இவையெல்லாம் கொண்டு ஒரு அற்புதமான மூலிகை பானகத்தை நாம் தயாரிக்கப் போகிறோம். அதற்கு முதலாவதாக 200 மில்லி அளவிற்கு நாட்டு பசும்பாலை காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட நாட்டு பசும்பாலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நாம் கலாக்கனியோடு மற்ற மூலிகை பொருட்களையும் சேர்த்து அரைத்த விழுதை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக தூள் செய்யப்பட்ட பனம் கற்கண்டு ஒரு தேக்கரண்டி. இப்பொழுது நாட்டு பசும்பாலில் இவை இரண்டையும் நாம் சேர்த்துள்ளோம். அவற்றை நன்றாக கலக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, குறிப்பிட்ட வயதிற்கு வந்த பிறகு அவர்கள் பூப்படையவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த மூலிகை கலந்த பாலை அவர்கள் 10 நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பூப்படைதல் என்கிற முடிவு வந்துவிடும். மேலும் பெரும்பாடு என்கிற நோயும் அவர்களை தாக்காது. மேலும் இந்த மருந்து பாலை சாப்பிடுகின்ற காலத்தில் மாமிசங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மாமிசங்கள் சாப்பிடாமல் மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் பரிபூரணமாக அந்த நோய் விலகிவிடும். அன்பான நேயர்களே, கண்டிப்பாக இந்த மருந்து பாலை சாப்பிடுகின்ற வேளையில் அடியில் இருக்கின்ற மருந்துகளையும் படிப்படியாக சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் மருந்தினுடைய பூரணமாக மருந்து வேலை செய்யும். கண்டிப்பாக இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த வகையான பக்க விளைவுகளும் ஏற்படாது. நீங்கள் மருந்தை பயன்படுத்துகின்ற காலத்தில் கண்டிப்பாக மாமிசங்களை தவிர்க்க வேண்டும். மாமிசங்கள் சாப்பிட்டால் மருந்தினுடைய வீரியம் படிப்படியாக குறைந்து முழுமையாக நமக்கு மருந்து வேலை செய்யாது. ஆகையால் மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்து இந்த மூலிகை கலந்த பாலை தினந்தோறும் 10 நாட்கள் அருந்தி வந்தால் பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள் படிப்படியாக விலகி பூரணமாக ஆரோக்கியமாக இருப்பார்கள். அன்பான நேயர்களே, இந்த மருந்தை நீங்களும் பயன்படுத்தலாம். நோய் உள்ளவர்களுக்கும் இந்த மருந்தை நீங்கள் பரிந்துரை செய்யலாம். நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.